சென்னை கீழ்ப்பாக்கத்து ஹவாலா பணம் திருடிய வழக்கில் முன்னாள் காவலர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் முன்னாள் காவலர் மணிகண்டன், கணேஷ்குமார், பாலகிருஷ்ணன் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஏடிஎம் மெஷினில் ஹவாலா பணங்களை நிரப்ப செல்பவர்களை குறிவைத்து திருட்டு நடத்தப்படுவதாகவும், சட்டத்திற்கு புறம்பான பணம் என்பதால் யாரும் புகாரளிக்க மாட்டார்கள் என்பதால் திருடியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் பணத்தை இழந்த மைனர் அலி 3 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை வண்டியில் வைத்திருந்த நிலையில் வண்டியுடன் சேர்த்து திருடி சென்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். தூத்துக்குடி ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பும் முத்துநகர் விரைவு ரயிலானது திடீர் பழுது காரணமாக 40 நிமிடங்கள் தாமதமாக கிளம்பி சென்றது. இரவு 8:40 மணியளவில் புறப்பட வேண்டிய ரயிலானது என்ஜின் பகுதியையும் ரயில் பெட்டியையும் இணைக்கும் இடத்தில் திடீர் பழுது ஏற்பட்டு அரை மணி நேரத்திற்குள் சரி செய்யப்பட்டது. இருப்பினும் ரயில் தாமதமாக கிளம்பியதால் பயணிகள் அவதியடைந்தனர். தூத்துக்குடி அருகே தருவைக்குளம் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்ற விசைப்படகு பழுதான நிலையில் படகினை மீட்க கோரிக்கை எழுந்துள்ளது. தருவைக்குளம் மீன்பிடி கிராமத்தைச் சேர்ந்த 11 மீனவர்கள் விசைப்படகில் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி விசைப்படகின் என்ஜின் பழுதாகி நடுக்கடலில் தத்தளித்தது. அதனை மீட்பதற்காக 9 மீனவர்கள் அடங்கிய விசைப்படகானது நடுக்கடலிற்கு சென்ற நிலையில் அதுவும் பழுதாகி நின்றது. தற்போது 2 விசைப்படகும் பழுதாகி நிற்பதால் 20 மீனவர்கள் படகில் சிக்கி தவிக்கின்றனர். காற்றின் வேகம் காரணமாக படகு இலங்கை எல்லை நோக்கி நகர தொடங்கியுள்ளதாக மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.